ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா உயிர் தெழுந்த பின்பு இயேசு இந்த ஆவியானவரை குறித்து பேசினதுனால நாம் இயேசு அதற்கு முன்பு அதற்கு பின்பு பேசின எல்லா காரியங்களையும் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த எபிசோடில் இந்த ஆவியானவர் கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துகிறவர் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோங்கிறத ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்கிறேன். இதில் எந்தெந்த எபிசோடு உங்களுக்கு வேணுமோ பின்னால் போய் தேடி அதை நீங்கள் கேளுங்க, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, நம்மளுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் வசனம் வேறு மாதிரி சொல்லுது. ஆவியானவர் என்னென்ன செய்வார்? பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிய வைப்பார், தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய வைப்பார், புதிய உடன்படிக்கைக்குள்ளே நுழைய செய்வார். அடுத்து கிருபையும் விண்ணப்பம் மனம் திரும்புதல் இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். அதற்கப்புறம் வனாந்தரமான வாழ்வு செழிப்பான வாழ்வாய் மாறும். உடனே ப்ராஸ்பெரிட்டின்னு யோசிக்காதீங்க, ஆவிக்குரிய வனாந்தரத்திலிருந்து ஆவிக்குரிய ஒரு செழிப்புக்குள்ளே வருவோம். இது பிதா வாக்கு தத்தம் பண்ணின அப்படிங்கிற காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு அந்த முக்கியமாக இயேசு என்ன சொன்னார்னு பார்க்கும் பொழுது, முதல்ல நம்ம பாடுகளின் மத்தியில் பரமனின் வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது என்ன பேசணுன்னே தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த பெர்சிக்யூஷன் ஸ்டேஜில் அவர் பேசுகிறத குறித்து தியானித்தோம். அதற்கு அடுத்து அவருடைய பிரியா பிரசன்னம், நம்மோடு கூட எப்போதும் இருக்கக்கூடிய தேற்றரவாளன் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அடுத்து இந்த தேற்றரவாளன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு 4 காரியங்கள். அவர் ஒரு கம்ஃபோர்ட்டர், ஒரு அட்வொகேட், அதற்கப்புறம் நமக்காக பரிந்து பேசுகிறவர், அதுக்கப்புறம் நம்முடைய உதவி செய்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு பின்பு சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவர், சத்தியத்தின்படி நம்மை நடத்துகிறவர், சத்தியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறவர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கிறிஸ்துவுக்கும் அவருக்கு இருக்க உறவின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அவர் கிறிஸ்துவை நமக்கு ரிவீல் பண்ணுறவர், கிறிஸ்துவை க்ளோரிஃபை மகிமைப்படுத்த செய்கிறவர், அடுத்து கிறிஸ்துவுக்கு விட்னஸ் சாட்சியாக இருக்க செய்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். அதே ஆவியானவர் குறித்து தான். ஆவியானோட மெயின் ரோல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன் ஆஃப் த மெயின் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கன்விக்டர், அதாவது நம்மை உணர்த்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, மேலே அந்த கன்விக்ஷனை என்ன வார்த்தை? கன்விக்ஷனுங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க பதம் எலிச்சோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது மொத்தமே 17 முறை, அது கேஜேவி வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா 17 முறை இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கன்விக்ட் பண்ணுறது, கன்வின்ஸ் பண்ணுறது, அதாவது ஒத்துக்க வைக்கிறது, குற்றப்படுத்துறது, உணர்த்துறது, இன்னும் சொல்லப்போனால் தவறை சொல்கிறது, ரெபியூக் பண்ணுறது, திட்டுறது, ரிப்ரூவ் பண்ணுறதுன்னா கடிந்து கொள்வது, இப்படி பல வார்த்தைகள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில முக்கியமான காரியத்தை மட்டும், ஒரு 3 காரியங்கள் மட்டும் நான் வேகமாக சொல்கிறேன். முதல்ல ரிப்ரூவ், அதாவது டெல் ஒன்ஸ் மிஸ்டேக், மற்றவர்களுடைய தவறுகளை உணர்த்துவது. ஆவியானவர் நம்முடைய தவறுகளை சொல்கிறவராக இருக்கிறார். இது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தான்னா அவனிடத்துல போய் நீயும் அவனும் தனியாக இருக்கிறதுல அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அதாவது அவனுடைய தப்பை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு, அதாவது டு ப்ரூவ், டு பர்சுவேட் எவ்ரி ஒன், அதாவது அவனுக்கு எப்பா நீ செஞ்சது தப்பு தான்ப்பா அப்படின்னு உணர்த்து. இது கன்விக்ஷனுடைய ஒரு பார்ட்டு. ஆவியானவர் நமக்கு இந்த வேலையை செய்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து நீங்கள் இது வரைக்கும் தப்பு செஞ்ச மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணலன்னா ரொம்ப நீங்கள் யோசிக்கணும். அல்லது நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு அது உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் யோசிச்சிங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்தபடி போய் சொல்கிறேனே, நீங்கள் ஆவியில் நிரம்புறவங்களாகவே இருந்து ஆனால் புறஜாதிக்கு கூட தெரியுது நீங்கள் பண்ணது தப்பு, அண்ணன் பண்ணது தப்பு, அண்ணன் தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிற அந்த நிலைமையில் உங்களுக்கு நீங்கள் செஞ்சது தப்பாகவே தெரியலைன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய. ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய குற்றத்தை எனக்கு உணர்த்துகிறவர். எப்படி உணர்த்துறதுன்னா, ப்ரூஃப் பண்ணுறவர். இதுதான்ப்பா தம்பி நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. 2வது, இவர் கன்வின்ஸ் பண்ணுற ஆவியானவர். அந்த வார்த்தைக்கு அர்த்தம், கன்விக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கன்வின்ஸ் பண்ணுறவர். இது எங்கே வசனத்தில் இருக்குது? ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். நான் சொல்லுகிற இந்த எல்லா வசனமும் ஒரே கிரேக்க வார்த்தை. எது? அந்த எலிஜியோ அப்படிங்கிற அந்த ஒரே கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கன்விக்ஷன். இப்போது இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். கன்வின்ஸ் பண்ணுறவர் அப்படின்னா, யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி சொல்லுது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னா, தம்பி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட பாவம் இருக்குன்னு நீ ப்ரூஃப் பண்ணி காட்டு பார்ப்போம், அதாவது நியாயப்படுத்தி சொல்லு பார்ப்போம். இந்த டெர்மினாலஜி இருக்குல்ல, இந்த பதம் இட்ஸ் அ லா டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. லா டேர்ம்னு என்ன அர்த்தம்னா, சட்டத்துக்கு தொடர்புடைய ஒரு வார்த்தை. என்ன மாதிரி? ஒரு ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல போகிறார், இந்த ஆதாரங்களின் அடிப்படையில், இந்த எவிடன்ஸின் அடிப்படையில்
நீ ஒரு குற்றவாளி என்று தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆதாரங்களின் அடிப்படையில் என்னை குற்றவாளி என்று உன்னால் தீர்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மகிட்ட இது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னா, நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் எப்படி வேலை செய்வார்னா, அவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்மளால் அப்படிலாம் இல்லை, நான் நல்லவன் தான், நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால், அடுத்து கூண்டில் நிற்கிறவன் ஜட்ஜே தீர்ப்பை மாற்றி எழுதுங்க, தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கரெக்டாக தான் சொல்லுவார், எவிடன்ஸ் எடுத்து தான் சொல்கிறார். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆவியானவர் காரியங்களை உணர்த்தும் பொழுது அதில் மறுபரிசீலனை அப்பீலே கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிறது தான் ஃபைனல். அவர் எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறார். இந்த மாதிரி நம்மளுடைய தவறுகளை உணர்த்துறவர் மாத்திரமல்ல, தவறுகளை கன்வின்ஸ் பண்ணுறாரு. இல்லைடா இதை செஞ்சு தப்பு தான் 10 தடவை சொன்னேன், சரி ஆண்டவரே நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லா எவிடன்ஸையும் பார்த்தேன், நான் தப்பு இல்லைன்னு நினச்சேன், பட் நவ் ஐ எம் கன்வின்ஸ்டு. கன்விக்டட் அப்படிங்கிறது கன்வின்ஸ்டுங்கிறதுல வருது. அப்போ நானே அவர் சொல்கிறதுக்கு ஓகே 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 அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய தவறுகளை சொல்லுகிறவர் ஆவியானவர். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த சின்னதாக பாயில் வந்து வச்சுக்கோங்களேன், காலில் இந்த பொக்கல்னு சொல்லுவாங்கள்ல, பழுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணு, அந்த மாதிரி பாயில் மாதிரி வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் உடனே அதை ஒன்றும் பண்ண மாட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அது வெளியில் வரட்டும் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் நல்ல வெளியில் கொஞ்சம் நல்லா பாயில் மாதிரி பெருசாக வந்த உடனே அதுக்கப்புறம் ஈஸியாக அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த பஸ்ஸெல்லாம் வெளியே எடுத்து அதை ஹீல் பண்ணுவாங்க. இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட், வெயிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது. இப்போ இதே டாக்டர் நீங்கள் கேன்சர்னு சொல்லி ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு போகிறீங்க. உடனே டாக்டர் வந்து, பிரதர் உங்களுக்கு வந்திருக்கிறது கேன்சர், லாஸ்ட் டைம் அந்த பாயில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாரம் விட்டோம்ல பிரதர், ஒரு வாரம் விட்டோன்னே அது வெளியில் வந்துருச்சா, ஈஸியாக ட்ரீட் பண்ண முடிஞ்சுதா. இப்போ அதே மாதிரி கேன்சரையும் என்ன பிரதர், ஒரு மாதம் விட்டுருவோம் பிரதர், ஒரு மாதம் கழித்து ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட போவீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பாயில் சில விஷயங்களை வெளியில் வளர விட்டு மெதுவாக எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும். அப்படி சொல்கிறார் ஆவியானவர். அதே மாதிரி கேன்சர் மாதிரி இருக்கிறத அதை அப்புறமா சொல்லலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஆவியானவர் எப்படி தவறுகளை கண்டித்து உணர்த்துவார்னா, சில தவறுகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தருணத்தில் மிகச்சரியாக தெளிவாக அதை உணர்த்துவார். சில தவறுகளை இம்மீடியட்டாக இப்போவே அட்ரஸ் பண்ணுவார். ஆனால் நம்ம ஊரில் ஆவியானவர் தவறை கண்டித்து உணர்த்துறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, என்னைக்கானாலும் வெட்டு ஒன்று துண்டு 2 இப்படி ஒரு சில ஆவியானவர் வேலை செய்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு சில கிருபையின் ஆவியானவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். ஆனால் நல்ல கவனிங்க, நான் சொல்கிறது வசனத்துலேருந்து சொல்கிறேன், ஓகேவா? இன்னொரு வசனம், இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த ஆவியானவர் எப்படி உணர்த்துவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்நாள் வரைக்கும் இந்த பேதுருடைய பேச்சை ஒருத்தரும் கேட்கல. ஏன்? அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட கூட பேதுரு பயந்துட்டு வந்தார். பைஸ்டாண்டர்ஸ் அந்த ரோட்டில் நின்றுட்டவன கூட பயந்தார் பேதுரு. ஆனால் அதே பேதுரு எந்திரிச்சு 2வது அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்குறாங்க. ஏன்னா வேலை செஞ்சது பேதுரு இல்லை, ஆவியானவர். அந்த மாதிரி ஆவியானவர், he will prove that, he will convince you, இதெல்லாம் அப்படி கன்வின்ஸ் பண்ணக்கூடியவர் ஆவியானவர். 3வது கன்விக்ட், கடிந்து கொள்ளுகிறவர் அப்படிங்கிறது பதத்தை பயன்படுத்தலாம். எங்கே இருக்குது? யோவான் 8வது அதிகாரம் 9வது வசனம். பின்னணி உங்களுக்கு தெரியும், வேகமாக சொல்லிடுறேன். ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து விபச்சாரத்தில் மாட்டினோட நிற்கும் பொழுது, எல்லாரும் கல்லடிக்க நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ கல்லெடுத்து எறிகிறதுக்கு முன்னே உங்களில் பிழை இல்லாதவன், உங்களிடத்தில் பாவம் செய்யாதவன் கல்லை மட்டும் போடு அப்படின்னா, கல்லை போடுறதுக்கு 10 பேர் தேவையில்லை, ஒருத்தர் போதும். மொத்தத்தில் என்ன சொல்கிறோம், உங்கள் கூட்டத்தில் ஒருத்தனா தப்பு இல்லாதவன் இருந்தால் கல்லெடுறா அப்படிங்கிறாரு. அங்கே அடிக்கிறதுக்கு தகுதியாக இருந்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். யாருமே அடிக்கலை, போயிட்டாங்க. அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு அப்படின்னு வருது. மனசாட்சி அவங்கள கடிந்து கொள்ளுகிறது. இந்த காரியத்தையும் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்களேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இப்போ ரோமர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உலகமே நம்மளை தவற சுட்டி காட்டுமா, அதாவது தேவனை தேட சொல்லி வைக்கிது. இது லா ஆஃப் நேச்சர். இதையும் தாண்டி வந்து லா ஆஃப் இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு. ரோமர் 12வது அதிகாரம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாவமே, கொலை செய்கிறது தப்புங்கிற யாரும் சொல்ல வேண்டாம், கற்பழிக்கிறது தப்புன்னு யாரும் ஸ்பாவமே சொல்லுது. இது 2வது. இதையும் தாண்டி வருது மனசாட்சி. ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனம். மனசாட்சியுமே நமக்கு தவறுகளை இதெல்லாம் சுட்டி காமிக்க குற்றப்படுத்துகிறது. ஆனால் இதெல்லாம் குற்றப்படுத்தி கீழ்ப்படியாதவன் லா ஆஃப் நேச்சர் சொல்லி அவன் கேட்கல, லா ஆஃப்
இன்ஸ்டிங்க்ட் சுபாவம் சொல்லியும் கேட்கல, அதையும் தாண்டி மனசாட்சி சொல்லியும் கேட்காத ஒருத்தனை இந்த ஆவியானவர் சொல்லும் பொழுது உடனே அவன் கேட்பான். அதனால் இந்த கன்விக்ஷன் தேவைப்படுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிக்கிறேன். எப்படி அப்பா சொல்லியிருப்பார், டே படிடா படி, அரியரெல்லாம் கிளியர் பண்ணு, நீ வேலைக்கு போனால் தான் லோன் அடைக்க முடியும், அடைச்சி தான் அக்கா கல்யாணம் பண்ண முடியும், தங்கச்சி வாழ்க்கை என்னன்னு பார்க்க முடியும். இப்படி சொல்லும் போதெல்லாம் அவன் கேட்டிருக்கே மாட்டான். ஆனால் கடைசி செமஸ்டரில் அந்த கடைசி எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே ஸ்டடி ஹாலிடேஸில் ஒரு அக்கா சொல்லியிருக்கோம், நீங்கள் சீக்கிரமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் தான் நான் அப்பாட்ட எல்லாம் பேச முடியும்னு இருக்கும். உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன். அந்த அக்கா சொன்ன ஒரே வார்த்தையில் அடுத்த செமஸ்டர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவான். அவங்க அப்பா சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அக்கா சொன்னாங்க, தங்கச்சி சொன்னாங்க. அப்போ 4 வருஷமாக இன்ஜினியரிங்கில் புரியாத ஒருத்தனுக்கு கடைசி ஒரு செமஸ்டரில் அந்த ஒரு அக்கா சொன்னால் உடனே புரிஞ்சிடுச்சு. இப்படி சில நேரத்தில் யாருமே மனசாட்சி சொன்னால் கேட்காதவன், சுபாவம் சொன்னால் கேட்காதவன், லா ஆஃப் நேச்சர் சொன்னால் கேட்காதவன், ஆவியானவர் சொன்னால் உடனே கேட்பான். அந்த மாதிரி கன்விக்ட் பண்ணக்கூடியவர் ஆவியானவர். அப்படிப்பட்ட உணர்த்துதல், கடிந்து கொள்ளுதல், கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கா? நம்ம தப்பை பற்றி நமக்கு புரிய வைக்கிறது ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. நம்ம தப்பை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து ஆவியானோட சத்தத்துக்கு செவி கொடுப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கன்விக்ட் பண்ணுற ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தவறை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறீங்க. எங்களோட தவறை நாங்கள் ஒற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஆதாரங்களை காமிச்சு எங்களை கன்வின்ஸ் பண்ணுறீங்க. எங்கள் தவறை சில நேரத்தில் கடிந்து நீங்கள் உணர்த்துறீங்க. நல்லது ஆண்டவரே. இப்படி நீங்கள் செய்வதனால பெரிய இக்கட்டுகளுக்கு நாங்கள் நீங்களாக்கி எங்களை காத்துக்கொள்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தையும் உறவையும் காத்து கொள்வதற்கு நீர் செய்கிற இந்த மிகப்பெரிய உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இன்னும் அதிகமாக கன்விக்ட் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக எங்களை உணர்த்துங்க, இன்னும் அதிகமாக எங்களை கடிந்து கொள்ளுங்க, இன்னும் அதிகமாக எங்களோட தவறுகளை எங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.